கர்மவீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு பகுதி 4 சுதந்திர அலை. காமராஜர் சரியா 6வது படிக்கும் பொழுது அவர் பள்ளிக்கூடம் போயிட்டு வர வழியில காங்கிரஸ் நிறையவே கூட்டங்கள் நடக்குது. அந்த நேரத்துல தான் சுதந்திர அலை நாடெங்கும் வீச தொடங்குச்சு. அதற்கு முக்கிய பங்கு வகித்த சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் இப்பதான் காமராஜருக்கு அறிமுகமாகுது. அவர் பள்ளிக்கூடம் போயிட்டு வர வழியில இந்த சுதேசமித்ரன் பத்திரிகையை காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் நின்று படிக்க மற்ற எல்லாரும் சுத்தி உட்காந்து இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த காமராஜர் நாளடைவில் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிறாரு. காங்கிரஸ் நடத்துற எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் ஒரு தொண்டரா போயிட்டு வராரு. இந்த செய்தி ஒரு புகாரா காமராஜருடைய தாய்மாமாவான கருப்பையா கிட்ட போகுது. அந்த டைம்ல தான் காங்கிரஸ் அம்மன் கோவில் பக்கத்துல ஒரு கூட்டத்தை நடத்த போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கருப்பையா காமராஜர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு போய் அவருடைய அக்காவான காமராஜருடைய அம்மாவான சிவகாமி அவங்க கிட்டையும் பாட்டியான பார்வதி கிட்டையும் கம்ப்ளைண்டா சொல்றாரு. சொல்லிட்டு அவரே ஒரு சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. இப்படியே விட்டா இது சரி வராது, இவன் படிப்பு நிப்பாட்டிட்டு ஜவுளி வியாபாரத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோசனையை ஏத்துக்கிட்ட காமராஜருடைய அம்மாவான சிவகாமியும் காமராஜர் அவர்களுடைய படிப்பை நிப்பாட்டிட்டு ஜவுளி கடைக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இப்படி வேலைக்கு அனுப்பப்பட்ட காமராஜர் எப்படி அரசியலுக்குள்ள வந்தார் அப்படின்றத வரும் பதிவுகளில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர் பதிவுகளை பெறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.